ஆட்சிக்கு வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று அன்றைக்கு அந்த முதல் நாள்லேருந்து பொறுப்பேற்ற நாள் முதலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பணியை ஆற்றிக்கொண்டு வருகின்றார். முதல் நாள் முதலமைச்சராகி 5 கையெழுத்து போட்டார். அதில் முதல் கையெழுத்து தேர்தல் அறிக்கையில் தேர்தல் வாக்குறுதி, நம்ம சொன்ன வாக்குறுதி மகளிருக்கு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை முதல் கையெழுத்தாக நம்முடைய தலைவர் அவர்கள் போட்டாங்க. இன்னைக்கு அந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் எத்தனை மகளிர் பயன்பெற்றிருக்காங்க தெரியுமா? எத்தனை முறை பயனடைஞ்சிருக்காங்க தெரியுமா? 850 கோடி ட்ரிப்ஸ் அடிச்சிருக்காங்க. 850 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்கன்னா அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. இன்னும் குறிப்பிட்டு சொல்லலாம், இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 13 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆய்வறிக்கையில் சொல்றாங்க, இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு மகளிரும் இந்த திட்டத்தின் மூலம் மாசம் 1000 ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், மகளிர் விடியல் பயண திட்டம் தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்குறுதி. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தேர்தல் அறிக்கையில் சொல்லலை. முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆய்வுக்காக ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறாரு, ஒரு அரசு பள்ளிக்கு போறாரு. அங்கே ஒரு குழந்தை சோர்வா உட்கார்ந்து இருக்கிறான். அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன்பா சோகமாக உட்காந்துருக்கேன், ஏன் சோர்வா உட்காந்துருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு. அந்த பையன் இங்கே சொல்கிறான், ஐயா நான் காலையிலேருந்து சாப்பிடல, பசியாக இருக்குது அப்படின்னு. முன்னெல்லாம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் காலைல எழுந்திரிச்சு குழந்தைக்கு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. எப்படி மதிய சத்துணவு போடுவாங்க, அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க, சமாளிச்சுக்கோ அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் அனுப்பிச்சிட்டு அதே ஞாபகமாக இருப்பாங்க, காலைல பையன் வெறும் வயிற்றில் போனானே, சாப்பிட்டானா, படித்தானா, தூங்கிட்டானா, பசி மயக்கத்தில் இருந்திருப்பானேன்னு. நம்முடைய முதலமைச்சர் அன்னைக்கு ஒரு உத்தரவு போட்டார், இனிமே 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை அனைத்து அரசு பள்ளிகளையும் குழந்தைங்க காலையில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வி. இன்னைக்கு வேலைக்கு போகிற பெற்றோர்கள், அனைத்து பெற்றோர்களும் தாய்மார்களும் வாழ்த்தி மகிழ்ச்சியோடு அனுப்புகிறாங்க குழந்தைய. என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு வாழ்த்தி அனுப்புகிறாங்க. ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 22 லட்சம் குழந்தைங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. சமீபத்தில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் விரிவாக்கம் பண்ணார், எக்ஸ்பேண்ட் பண்ணார். அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகள், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸுக்கும் விரிவாக்கம் செய்கிறேன்னு பண்ணார். அப்போது பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர், அவர் பேர் பகவான் சிங், அவர் சென்னைக்கு வந்திருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களாக சந்தித்து இந்த திட்டத்தை பற்றி கேட்டு, அரசு அதிகாரிகள்கிட்ட அந்த திட்டத்தை பற்றி கேட்டு பாராட்டி பேசும்போது சொன்னார், இது மிக மிக சிறந்த திட்டம், கல்விக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, முதலமைச்சர் காலை உணவு திட்டம். ஒவ்வொரு நாளும் எத்தனை குழந்தைங்க, 22 லட்சம் குழந்தைங்க பயன்பெறாங்க. இனிமே அடுத்த வருஷத்துலேருந்து பஞ்சாப் மாநிலத்திலையும் இந்த திட்டத்தை, இதே திட்டத்தை நான் விரிவு செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னது யாரு? பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவான் சிங். அவர் ஒன்றும் நம்முடைய கூட்டணி கட்சி கிடையாது, ஆம் ஆத்மி இயக்கத்தை சேர்ந்தவர். இப்படி அவர் வந்து பாராட்டிட்டு போறார். சரி, குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம். பள்ளிக்கூடத்தில் வந்து படித்தா போதுமா? பத்தாது. அவங்க உயர்கல்வி படிக்கணும், ஸ்கூலுக்கு போனால் பத்தாது, காலேஜுக்கு போகணும் அப்படின்னு நம்முடைய தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளியில் படித்து எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும், அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, நீ போய் படிச்சின்னா உனக்கு மாதம் 1000 ரூபா ஊக்கத்தொகை, கல்வி ஊக்கத்தொகையாக நான் தரேன்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வரார். ஜிஇஆர்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அது பேர் உயர்கல்வி சேர்க்கை விகிதம். பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு எத்தனை சதவீதம் மாணவர்கள் கல்லூரிக்கு போகிறாங்க அப்படிங்கிறது அந்த கணக்கு தான் உயர்கல்வி சதவீதம், ஜிஇஆர், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அது பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் டபுள் டிஜிட் கூட இருக்காது. அதிகம் போனால் கேரளா மாநிலம் 10லேருந்து 20% வரும். ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு தான் ஜிஇஆரில் 45% பெற்று இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 8 லட்சம் மாணவ மாணவிகள் மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை பெற்றுட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் தலைவர் அவர்கள். அதுக்கு தெலுங்கானா மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்திருந்தார், திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள். அவர் வந்து பாராட்டிட்டு இந்த திட்டத்தை பற்றி முதலமைச்சர் கேட்டுட்டு அவர் சொல்லிட்டு போனார், நிச்சயம் இது எல்லா மாநிலத்திலையும் விரிவடை செய்ய வேண்டும். அடுத்த கல்வி ஆண்டிலிருந்து தெலுங்கானா மாநிலத்தில் இந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தை நான் அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படின்னு
தெலுங்கானா மாநில முதலமைச்சர் வந்து பாராட்டிட்டு போனார் இந்த திட்டத்தை. இப்படி அனைத்து முதலமைச்சர்களும் அனைத்து மாநில மக்களும் பாராட்டுகின்ற ஒரு அரசாக, ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்னா, அந்த முதலமைச்சரை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது இங்கே வந்திருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் நீங்கள் தான். அந்த புகழ் உங்களுக்கு தான் சேரும்.